ஈஸ்டர் முட்டை வாங்குறதுக்காக நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் கேக் வேர்ல்டில் தாங்க வந்திருக்கோம். எக்கச்சக்கமாக நிறைய டிசைனில் வச்சுருந்தாங்க. சூப்பராக கலரிங்லாம் கொடுத்து சைஸாக வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு ரேட் போட்டிருந்தாங்க. லைட்டாக தட்டுப்பட்டாலே முட்டை மாதிரி தான் உடஞ்சிரும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கிஃப்ட்டு, சின்ன சின்ன ஸ்ட்ரட்டு, கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டங்கள், சின்ன சின்ன காயின்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த டைம் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. என்னோடய பசங்க வந்து இதை வாங்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட அத்தா வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதை வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது கேக் வேர்ல்டில் தான் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு முட்டை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்புறம் இந்த பசங்க அதையே ஃபாலோ பண்ணி வாங்கி கேட்டுகிட்டே இருந்தாங்க. போன வருஷம் எனக்கு ஈஸ்டர் அன்னைக்கு வந்ததுனால எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. இன்றைக்கி ராத்திரி எப்படியாவது அம்மா போய் வாங்கிட்டு வந்துடுங்கன்னு 2 பேரும் என்னை அனுப்பி விட்டுட்டாங்க. அதனால் பிள்ளைங்களுக்காக நான் என்ன செஞ்சுட்டேன், சரி ஒரு முட்டை தானே வாங்கிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஒரு முட்டை வந்து 125 ரூபா அந்த ரேட்டில் உள்ளதான் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் பெருசு, மீதி எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில் தான் இருந்துச்சு. அது ரேட்டு கம்மியாக இருந்துச்சு. இப்படி ஒரு முட்டை கடையில் கிடைக்குது ஈஸ்டர் அன்னைக்கு அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லுங்கள். இதுக்குள்ளே என்ன கிஃப்ட் இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு உள்ள வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே.